எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஃபாரெக்ஸ்ல மேஜர் கரன்சி பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் வந்து எந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து என்னால அப்டேட் பண்ண முடியல. லாஸ்ட் வீக் நம்ம எந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம். டுடே வந்து நம்ம எந்த ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஒரு ஒரு கரன்சியா பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி. யூரோ யுஎஸ்டி 2 ஹவர் சார்ட். ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து பார்த்துருந்தோம். பிரேக் அவுட் ஆயிட்டு டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கு. வாங்க அத பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல வந்து சார்ட் வந்து சரியில்ல. அதனால வந்து 2 ஹவர்ல நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே. டார்கெட் செட் பண்ணுவோம். டார்கெட் இன்னுமே இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50, 60% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு டார்கெட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டார்கெட் போதா, ஸ்டாப் லாஸ் வருதான்னு சொல்ட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகே. இது வந்து பிஃபோர் என்ட்ரி பார்ப்போம். யூரோ யுஎஸ்டி. இது லாஸ்ட் வீக் வந்த ட்ரேடு. யூரோ யுஎஸ்டி பிரேக் அவுட் ஆயிட்டு, அப்படியே சைட்வேஸ்ல அரைச்சிட்டு இருந்தது. டுடே வந்து டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. யூரோ யுஎஸ்டி. ஓகே. நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். ஜிபிபி யுஎஸ்டி. ஜிபிபி யுஎஸ்ல கரண்ட்டா எந்த ட்ரேடும் இல்ல. ஒரு கரெக்ஷன் மாரி தான் டே சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் மாரி வந்திருக்கு. இன்னும் வந்து எந்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ஹவர்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்ட் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதா? இல்ல பையிங் பிரஷர் ஏதாச்சும் வருதான்னு சொல்ட்டு. ஓகே. வேற எந்த கன்ஃபர்மேஷன் இதில இல்ல. நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஏயுடி யுஎஸ்டி. ஏயுடி யுஎஸ்டி வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபார்மேஷன்ல இருந்தது. பட் வந்து சிமெட்ரிக் ஃபார்மேஷன் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்கன்னா, மைனூட்டா வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு, மறுபடியும் வரும்ன்னு சொல்லிட்டு கீழ வரும்ன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அது வந்து பிரேக் ஆயிருச்சு. சிமெட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெயில் ஆயிருச்சு. நாம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வேற எதனா ட்ரேட் குடுக்குதான்னு சொல்ட்டு. இப்போதைக்கு எந்த ட்ரேடும் இல்ல. சைட்வேஸா இருக்கு. ஓகே. அடுத்தது பார்ப்போம். நியூசிலாந்து யுஎஸ்டி. நியூசிலாந்து யுஎஸ்டி லாஸ்ட் வீக் வந்து ஒரு 1 ஹவர்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்திருக்கு. பட் வந்து நோ யூஸ். அது எதனாலன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. 1 ஹவர் சார்ட் நியூசிலாந்து யுஎஸ்டி. டார்கெட் செட் பண்ணுவோம். டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இது வந்து எதனால நோ யூஸ்னா, ஸ்வாப்பே 60% வந்து ஸ்வாப்பே காலி பண்ணிருச்சு. இந்த மாரி ட்ரேட் எடுத்தும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. பட் ஓகே சினாரியோ ஒர்க் ஆயிருக்கு. பட் டார்கெட் வந்து குடுத்துட்டு போயிருந்தா நல்லா தான் இருக்கும். டார்கெட் 50% வந்துட்டு, கரெக்ஷன் போயிட்டு தான் டார்கெட் வந்திருக்கு. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இது யூஸ்லெஸ் தான். ஸ்டாப் லாஸ் அடிக்கல. டார்கெட் குடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். நியூசிலாந்து யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த ட்ரேடும் இல்ல. அதேபோல வந்து 4 ஹவர்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மேஜர் எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் தான் இருக்கு. லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது கிடைக்குதான்னு சொல்ட்டு. ஓகே அடுத்த கரன்சிக்கு போவோம். யுஎஸ்டி கேட்.
யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டே சார்ட் செக் பண்ணி பார்த்தா கிளியரா வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணி பார்ப்போம். 0.5 வந்திருக்கு. 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி இருக்கு. இன்னும் வந்து பிரேக் அவுட் குடுக்கல. வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. பட் நம்ம வந்து கரண்ட்லி வந்து யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. அத பத்தி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 4 ஹவரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல இருக்கு. பிரேக் ஆவுனா டார்கெட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகல. ஓகே. அடுத்த கரன்சி பார்ப்போம். யூஎஸ்டி சிஹெச்எஃப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா வந்து எதுல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஓகே. அத பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் ஃபார்மேஷன் போட்டுட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு, அங்க வந்து நான் ஸ்டாப்பா ஃபால் ஆயிருச்சு. ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டெய்லில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே. 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. அத பார்ப்போம். ஜஸ்ட் நவ் இப்ப தான் ட்ரேட் குடுத்தது. டார்கெட் செட் பண்ணுவோம். யூஎஸ்டி சிஹெச்எஃப்க்கு. பார்த்தீங்கன்னா, 1:2 நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு. அதனால வந்து நான் இது வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன். டார்கெட் செட் பண்ண போறோம். ஓகே. ஸ்டாப் லாஸ் ன்னா 860 ரேஞ்சுனா நம்ம வந்து ஒரு 900 வைக்கலாம். ஸ்டாப் லாஸ். இந்த ரேஞ்சில வைக்கலாம். ஓகே. நம்ம டார்கெட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ்டி சிஹெச்எஃப் டார்கெட் வருதா? ஸ்டாப் லாஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் வரும்ன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இதுலயும் இருக்கு. மேபி பிரேக் ஆகும்ன்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன். இன்னும் இருக்கு. வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 ஹவர்ல நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஓகே. அடுத்தது பார்ப்போம். யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். எந்த ட்ரேடும் எடுக்கல. பட் வந்து நான் ஸ்டாப்பா வந்து பையிங் பிரஷர் வந்து பை ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 3500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆயிருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆயிட்டு, அங்க வந்து செல்லிங் ஆயிட்டுருக்கு. பட் நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் இது. பட் இத நம்ம வந்து எடுக்கல. ஓகே. கோல்டு பார்ப்போம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி எனக்கு எந்த ட்ரேடும் வந்து இல்ல. ஒரு ஃபிளாஷ் ஆக்ஷன், ஒரு அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து எனக்கு எதுவுமே இப்போதைக்கு இல்ல. மேபி ஸ்கேல்பிங் சின்ன சின்னதா பண்ணலாம். பட் நௌடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் வாலட்டிலிட்டியா இருக்கு. கோல்டு அண்ட் சில்வரு. அதனால வந்து பெர்ஃபெக்ட்டா வந்தா மட்டும் தான் நான் என்ட்ரி. சில்வரும் அதே தான். எந்த என்ட்ரியுமே இல்ல. டிஎக்ஸ்ஒய் டிஎக்ஸ்ஒய் பார்ப்போம். டிஎக்ஸ்ஒய் வந்து பார்த்தீங்கன்னா, டே சார்ட்ல கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, 618 அடிச்சுட்டு தான் இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட்டு. செக் பண்ணுவோம். லோவர் ஹை 618 இருக்கு. ஸோ, டிஎக்ஸ்ஒய் செல் ஆவுது. மேஜர் வந்து பை ஆகுது. கிளியரா இருக்கு. ஓகே. ஏஓடி கேட் பார்ப்போம். மைனர் கரன்சி ஒரு 2 ஆர் 3 தான் இருக்கு. ஏஓடி கேட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ஸ் ஸ்விங்கு. இது வந்து 2 வீக்ஸ் பிஃபோரு. பிரேக் அவுட் ஆயிட்டு வந்து டார்கெட் குடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல். ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன்ல போயிட்டுருக்கு. அசெண்டிங் சேனல்ல போயிட்டுருக்கு. லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்புதான்னு சொல்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். சிஹெச்எஃப். சிஹெச்எஃப்பும் சேம் தான். ஏஓடி கேடு, ஏஓடி சிஹெச்எஃப் சிமிலரா தான் போயிட்டுருக்கு. இவனும் ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன்ல தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. மேபி இந்த டாப் போனா நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரை பண்ணலாம். இல்லன்னா இல்ல. இல்லன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிட்டு நம்மளுக்கு செல் என்ட்ரி எதனா கிடைச்சா ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி சிஹெச்எஃப் தான் வந்து கரண்ட்டா வந்து ரன்னிங்ல இருக்கு. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.